ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜூலை மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மகர ராசி நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன, வழிபாடுகள் என்ன அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்றத யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை கிரகநிலைகள் மூலமாக கணிக்க முடியும் அப்படின்றதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது தாங்க இந்த ஜோதிடம். இந்த ஜோதிடம் மட்டும் இல்லை அப்படின்னா யாராலையும் அவங்கள பற்றி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது மகர ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதங்களை உடைய மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும், ரணருணு ரோகஸ்தானத்தில் சூரியன், புதன், கலஸ்தரஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும், அயன சைன போகஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கிறாங்க. ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய பலன்களும் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு. ரணருணு ரோகஸ்தானத்திலிருந்து கலசரஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி அன்னைக்கு தான் புதன் பகவான் மாறுறாரு. அவருமே ரணருணு ரோகஸ்தானத்திலிருந்து கலசஸ்தானத்துக்கு தான் மாற போகிறாரு. ஸோ இந்த கிரக அமைப்புகளின் படி பார்க்கும்போது மகர ராசினியர்களுக்கு எப்படி இருக்குது இந்த காலகட்டங்கள் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்க போகுது. உங்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இப்போ தான் கிடைக்க போகுதுங்க. ஸோ உங்களுடைய பேச்சை இப்போ வரைக்குமே அதெல்லாம் வெறும் பேச்சு, வெட்டி பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ உங்களுடைய பேச்சை கேட்பாங்க. ஸோ உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எல்லா விஷயங்களிலுமே கவனமாகவும் இருக்கணும். அதுவும் குறிப்பாக உங்களுடைய உடைமைகள். நீங்கள் எங்கேயும் வெளியில் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் பணம் எடுத்துகிட்டு போனாலும் சரி, பொருள் எடுத்துகிட்டு போனாலும் சரி, ஜுவல் எடுத்துகிட்டு போனாலும் சரி, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது சேஃப்டி. அதனால் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே களவு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றதுனால நல்லா பார்த்துக்கோங்க. வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னா அப்பயும் கவனமாக இருக்கணும். ட்ராவல் டைம்லேயும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மகர ராசி நேயர்கள் யாராவது தொழில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. ஸோ இனி உங்களால் எதையுமே பெருசாக சாதிக்க முடியலையே அப்படின்ற அந்த கவலை இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் விட்டுடுங்க. ஏன்னா நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்க போகுது. அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் எதுவும் பொருட்களை அனுப்புகிறீங்க அப்படின்னா அதையும் கவனமாக அனுப்பி வைக்கணும். ஏன்னா எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க எல்லா இடத்துலையுமே. கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கூட எல்லா விஷயத்தையும் அப்படியே ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. அதனால் பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி இவ்வளோ நாளாக இருந்த கடன்கள், எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இந்த கடனை கொடுக்கறதுக்கு. சாதாரண ஒரு கடன் தான், ஆனால் அதை கூட உங்களால் கொடுத்துருக்க முடியாது. அப்படிப்பட்ட கடன் எல்லாமே இப்போ பைசலாக போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா மேலதிகாரிகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அவங்க சொல்கிற விஷயங்களில் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி எந்த வேலை செய்கிறதா இருந்தாலுமே கூட அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாமல் மாதிரி தெரியும். ஏன்னா நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த மாதிரி அந்த வேலை அமைஞ்சிருக்காது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது அந்த வேலையில் ஒரு திருப்தியே உங்களுக்கு இருக்காது. அதை செஞ்சு முடிச்சுமே கூட உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைக்காது. அதே மாதிரி தான் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய செயல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அவங்க எது செய்கிறதா இருந்தாலுமே அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரியாக இருந்தாலுமே கூட நீங்கள் அதை பார்க்கும்போது அது தப்பாக தான் இருக்கும். அது உங்களுக்கு கஷ்டத்தை தர மாதிரி தான் இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் கவனமாக மட்டும் கையாளணும். ஏன்னா குடும்பம் அப்படின்றது உறவுகளால் சூழப்பட்டது. அந்த உறவுகள் ஒரு மனஸ்தாபத்தால் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா மீண்டும் ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஒருத்தரை கொஞ்சம் அனுசரித்து போங்க. அதே மாதிரி குறிப்பாக அந்த டைமில் மகர ராசிக்காரங்களே உங்களுடைய பிள்ளைங்களை நீங்கள் அனுசரித்து போகணும். அதுதான் ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் போகும். ஏன்னா திடீர் மனமாற்றங்கள் எல்லாம் உருவாகிட்டு தான் இருக்கும். மன வருத்தங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ சூழ்நிலைகள் இப்படி இருக்கும் பொழுது
எப்போதுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மகர ராசியுடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுடைய பொருட்களை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சின்னதாக ஒரு ஜுவல் போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா அதுவுமே மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸு. அது மட்டும் இல்லாமல் வீண் பிரச்சனைகள்லாம் தலையிடாதீங்க. வீட்லேயோ சரி, அக்கம் பக்கத்துலேயோ சரி, ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா ஒதுங்கிக்கோங்க. நீங்களா போய் வாலண்டரியாக போய் மாட்டிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தான் வரப்போகுது அந்த பிரச்சனைன்னு நினச்சிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எப்படியாவது எஸ்கேப் ஆகிடுங்க. இந்த டைமில் அதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் தலைவலி அதிகமாகிடும். பார்த்து செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ தான் வந்து உங்களுக்கு நல்லது நடந்தாலுமே கூட உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி ஒன்றுமே நடந்திருக்காது. நடக்கும் நல்ல விஷயம் மாதிரி தான் தோணும். ஆனால் நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. இனிலாம் அப்படிலாம் இருக்காது. அந்த நிலையெல்லாம் மாறி உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரி, உங்கள் மனசு சந்தோஷப்படுற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் நடந்து முடிய போகுது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தொழிலும் பார்த்தீங்கன்னா, மந்தமாக இருந்த நிலைகள் எல்லாமே வந்து மாறப்போகுது. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் வந்து நல்லபடியாக அமையப்போகுது. ஸோ கொடுக்கல் வாங்கல் எல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணவரவு நல்லாயிருக்கும். ஏன்னா இது வரைக்கும் சனீஸ்வர பகவானால் பெரிய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா 7.5 சனியானது நடந்துட்டு இருந்தது. அதன் மூலமாக உங்களுக்கு எப்படா இதெல்லாம் முடியும் அப்படின்ற மாதிரி தோணிகிட்டு இருந்திருக்கும். ஸோ 7.5 சனியிலேருந்து நீங்கள் முழுமையாக வெளியில் வந்துட்டீங்க. இதனால் இனி உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்காது. பணிகள் தொடர்பான பயணங்கள் அடிக்கடி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பயணத்தின் பொழுது கவனமாகவும் இருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மேலிடத்துல என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு போயிடுங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை வந்து கொடுக்குற மாதிரியான விஷயங்களை வந்து செய்ய போகிறது கிடையாது. அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் அனுசரிச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்களுடைய மனசுக்கு வந்து சோகத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய மனசு நோகிற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி வார்த்தைகளை தான் வந்து வெளிப்படுத்துவாங்க. ஆனால் வேலையில் இருக்கும் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்? கண்டிப்பாக வந்து அதை அனுசரித்து தான் போயாகணும். அதுவும் குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த சகிப்புத்தன்மை இருக்கணும். ஒரு சிலர் வார்த்தைகளை விட்டுட்டு போயிடுவாங்க கோபத்தில். அது எல்லாமே வந்து மன வருத்தத்தை தான் ஏற்படுத்தும். அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த மன வருத்தம் ஏற்பட்டாலுமே கூட அதுக்கப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நிதானமாக வந்து செயல்படுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே படப்படன்னு வந்து செஞ்சு முடிச்சுட்டு போயிடாதீங்க. நிதானமாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அதே மாதிரியும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது வந்து ஆப்டான ஒரு டைமிங் தான். கல்வியில் நல்ல கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்கும். நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன லெவலில் படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டெவலப்மெண்ட் வந்து இருக்குது. அதனால் கவனமாக படிங்க. இது மட்டும் இல்லாமல் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த டைமில் எடுத்த முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரப்போகுது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். வரவைக்கேற்ற செலவுகள் செய்யுங்க. அதுதான் எப்போதுமே நல்லது. அது மட்டும் இல்லாமல் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த டைமில் எதையாவது வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும். திறமை இருந்து சாமர்த்தியம் இருந்துமே கூட அதை செய்யாமல் நிறைய பேர் வந்து நழுவியிருப்பாங்க. ஆனால் இப்போது அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மனசுக்கு தைரியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து வர மாதிரி தான் இருக்கும். பார்த்து கவனமாக இருங்க. அவங்க எல்லாருக்கிட்டையுமே எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக உடல் ரீதியான பிரச்சனைகள் இந்த டைமில் அடிக்கடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கண் நோய், பித்தம், வாதம் இது சம்மந்தமான நோய்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திடீர்னு கோபமும் வந்துட்டு தாங்க இருக்கும். இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்கள்லாம் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த டைமில் தொழில் வியாபாரத்தில் வந்து செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்கள் கீழே வேலை செய்யக்கூடியவங்க யார் இருந்தாலும் அவங்களுடைய செயல்கள் உங்களுக்கு கோபத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் யாருக்கிட்டையா இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஒர்க்கர்ஸ் இன்றைக்கி போயிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நம்பிக்கையானவங்க நல்ல உழைப்பாளிகள் வந்து கிடைக்கிறது கஷ்டம். அதனால் கொஞ்சம் அனுசரித்து போங்க. நிதானமாக அவங்கள்ட்ட பேசுங்க. அதுவே உங்களுக்கு நல்லது. அதேமாதிரி பழைய பாக்கிகளை வந்து இருக்குது அதெல்லாம் நீங்கள் வசூலிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுதான் வந்து சரியான நேரம். இதில் தான் இப்போ தான் நீங்கள் வேகம் காட்டணும். ஒன்றுமே பண்ணாமல் போட்டிங்கன்னா அந்த பழைய பாக்கிகள்லாம் வரவே வராது. அப்படியே தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணி வேகம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம்லாம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். அதே போல் உத்தியோகம் தேடிட்டு இருக்கேன், எனக்கு வேலை வேணும், வேலைக்காக தான் நான் அழிஞ்சு திரிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மட்டும் கூடுதலாக முயற்சி பண்ணுங்கள். சோர்ந்துடாதீங்க. ஏன்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் நிறைய இருக்குது. முயற்சியை மட்டும் தொடர்ந்து பண்ணிங்கன்னா நிச்சயம் வேலைக்கு போயிடலாம். அதே மாதிரி அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கூட வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கட்டும், ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், மேல் அதிகாரிகளாக இருக்கட்டும், இவங்கள்ட்டலாம் வந்து வீணாக வந்து வாக்குவாதங்கள்லாம் பண்ணாதீங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் வேணாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது. எல்லாத்த விட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இந்த விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும்
அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலையில் கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் ஏற்படும். மகர ராசியுடைய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த விஷயங்கள் இருக்குது, அதனால் கவனமாக இருக்கணும். ஸோ நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப பார்த்து கவனமாக வந்து பேசுங்க. நீங்கள் பேசுகிறதுல தான் உங்களுடைய நெருக்கம் அதிகமாகுதா இல்லது பிரச்சனைகள் வந்து அதிகமாகி உங்களுக்கு சண்டை சச்சரவுகள்லாம் வருதா அப்படின்றதெல்லாம் தெரியும். அதனால் பேச்சில் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டைமில் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். ஸோ வீட்டுக்கு யாராவது கண்டிப்பாக வந்து விருந்தினர்கள் வருவாங்க. அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ரிலேஷனாக இருக்கலாம், அத்தை மாமா பெரியப்பா இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க அவங்க வருங்கும்போது அந்த குடும்பத்தாருடைய ஆரோக்கியத்தில் வந்து குறைவு அப்படின்றது ஏற்படும். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகளும் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோட பார்த்து நிதானமாக வந்து பழகுங்க, கவனமாக இருங்க. அதாவது நீங்களே வந்து வழியே போய் உதவி செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கனாலுமே கூட அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வருமே தவிர எதுவுமே வந்து நல்லபடியாக முடியாது. ஸோ அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் இந்த டைமில் நல்லது. மகராசி நேர்களுக்கு ராசியின் அடிப்படையிலையும் சரி, நட்சத்திர அடிப்படையிலையும் சரி, என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரப்போகுது, அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த டைமில் நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா, மகர ராசிக்காரங்களே சனி பகவானை வழிபாடுகள் செய்யுங்க. அதுவும் சனிக்கிழமையில் வழிபாடு செய்யுங்க. நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையில் சனி பகவானை நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு கவலைகளே இருக்கவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் அவர் வந்து தீர்த்து கொடுத்துருவார். அதே மாதிரி வீண் அலைச்சல் வந்து குறைய ஆரம்பிக்கும், வேலைப்பளு இருந்தால் குறையும், கர்ம வினைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து தீர்ந்துடுச்சு அப்படின்னாலே போதுங்க, உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ கர்ம விடைகளை குறைக்கிறதுக்குரிய இந்த எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா யாரெல்லாம் சனீஸ்வர பகவானை வணங்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் எந்த குறையும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா மட்டும்தான் நல்ல பலன்களை எல்லாம் அடைய முடியும். அதே போல் இந்த காலகட்டங்களில் நிறைய அதிர்ஷ்டகரமான விஷயங்களும் உங்களுக்கு வந்து நடக்க போகுது அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வகையிலையுமே உங்களுக்கு முன்னேற்றங்கள் தாங்க காணப்படுது. பணவரவாக இருக்கட்டும், கூட்டாளிகளாக இருக்கட்டும், எல்லார் மூலியமாகவும் உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. முக்கியமாக இந்த டைமில் நீங்கள் என்ன நிதானமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, எந்த முடிவு எடுத்தாலும் நிதானமாக இருக்கணும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் மற்றும் தேவை. இந்த 2 விஷயத்தையும் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. புதிய புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்கள் மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கோம். தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.